இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டுன்னு சொல்லி ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு. அதை பற்றி என்னன்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போயிருக்கலாம். அங்கே போய்ட்டு உங்கள் பேஜுக்கு போய்ட்டு அங்கே மேலே இருக்கிற 3 டேஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்களேன். அங்கே போய்ட்டு நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் வந்திருக்கும் த்ரெட்டுன்னு சொல்லி ஒரு ஏ சிம்பிளை போடுற மாதிரி. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கார்டு மாதிரி திரும்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்கள் பேஜுக்கான ஒரு ஐடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கீழே கெட் த்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த பேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். த்ரெட்டுன்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ட்விட்டருன்ற ஒரு ஆப்புக்கு ஒரு காம்படிட்டராக வரப்போகுது இந்த ஒரு த்ரெட் ஆப்பு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கம் அப்புறம் போயிடுமா அப்படின்னு. இல்லைங்க, இவங்க இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் இவங்க வெளியிலே வராங்க. இந்த த்ரெட்டுன்ற ஆப் மூலமாக உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். அதாவது ட்விட்டர் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்மோஸ்ட். இந்த வீடியோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம NSN டீச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் த்ரெட் பேஜை உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்படி காமிக்கும் ஐடி கார்டு இப்படி திருப்பி போட்ட மாதிரி. அதில் கெட் த்ரெட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் மூலமாகவே நீங்கள் லாகின் ஆகிக்கலாம். அப்புறம் லாகின் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்கும். உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரியாச்சும் வரும். அதை நீங்கள் கொடுத்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அப்புறம் உங்களோட நேமு பயோ லிங்க்குன்னு சொல்லி 3 கேட்கும். அந்த 3த்துக்குமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அதே டீட்டெயில்ஸ் வேணும்னா இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துருக்கோங்க. இல்லைன்னா எனக்கு புது ப்ரொஃபைல் போட்டால் தான் வேணும்னா இப்படியும் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தாங்க பயோ உங்களுக்கு புதுசாக எழுதணுன்னாலும் எழுதிக்கோங்க. இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது அப்படியே வேணும்னா இம்போர்ட்டு பயோ அப்படின்னு போட்டுருங்க. அதே மாதிரி லிங்க்கும் அப்படி தான், உங்களுக்கு பிடிச்சதை போட்டிருக்கலாம். இல்லைன்னா இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். நெக்ஸ்ட்டு ப்ரைவசின்ற ஒரு ஆப்ஷன், அதாவது நீங்கள் பப்ளிக்காக ஒரு ப்ரொஃபைல் வேணுமா இல்லை ப்ரைவேட்டாக ப்ரொஃபைல் வேணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் பப்ளிக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வருவீங்க. இதே ப்ரைவேட்னா உங்களோட சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரிவிங்க. அப்புறம் அது முடிஞ்ச பேருக்கு இது ஹவு த்ரெட் ஒர்க்குன்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஒரு த்ரெட்டுன்றது இன்ஸ்டாகிராம் தான் எங்களுக்கு பவர் பண்ணியிருக்காங்க, அதாவது எங்களோட மேனேஜர் மாதிரி. அதுக்கப்புறம் இவர் டேட்டாலாம் பத்திரமா இருக்கும். அப்புறம் இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஜாயின் த்ரெட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆப்புள்ளே போக வேண்டியதான். இந்த ஒரு ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். ஹோமு, சர்ச்சு, அப்புறம் எடிட் ஆப்ஷனு, லைக்கு, அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல். இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இதுக்கான அதாவது த்ரெட் ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம NSN டீச்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.